பேஸ்டரைஸ்டு பண்ணாத பாலை பதப்படுத்து அப்படியே அரைச்சி அந்த க்ரீம் எடுத்து அந்த க்ரீமை 2 to 3 days ஹோல்டு பண்ணி அதுலேருந்து பட்டர் கன்வெர்ட் பண்ணி அந்த பட்டரை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணுறோம். நாங்கள் 10 வருஷம் முன்னாடி 1 லிட்டர் 2 லிட்டர் ஆன்லைனில் விற்க ஆரம்பித்த நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 டன் அளவுக்கு நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு காரணமே இந்த குவாலிட்டி தான். நான் இப்போ வந்து ஜாப் இருக்கேன், இல்லை இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு படித்து முடிச்சுட்டு இருக்கேன், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கவங்களுக்கு 10 ரூபா பாக்கெட் கூட எடுத்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஒருத்தர் வந்து இதை வாங்குறதுக்கு வெறும் 3250 ரூபா இருந்தால் போதும். 3250 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணி இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து விற்றுட்டே இருந்தீங்கன்னா மாதம் வந்து மினிமம் 50,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சாம்பிள் வேணும்னா அவங்களோட பிஸ்னஸ் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டை வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாவே போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் போயிடும். வெல்கம் டு சேனல் நண்பர்களா, நான் உங்கள் பாலா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரொம்பவே ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களில் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரி. நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து ஃபுட் ரிலேட்டடாக போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம அது மாதிரியான ஒரு சூப்பரான பிராண்டை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணலாம், இந்த ப்ராடக்டை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அண்ட் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த ஓனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என் பேர் துரைசாமிங்க. நம்ம வந்து பட்டர்மேன் டெய்ரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை கடந்த 10 வருஷமாக வந்து இந்த ஊத்துக்குளி ஆர்எஸில், அதாவது ஊத்துக்குளி ரயில்வே ஸ்டேஷன், ஊத்துக்குளி இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் டுவர்ட்ஸ் ஈரோடு போகிற இடத்துல 15 கிலோமீட்டர் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம அந்த கம்பெனி வச்சுக்கிறோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார், சூப்பர். ஸோ எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமாக ரன் பண்ணுறாங்க. ஓகே, உங்களோட மெயின் ப்ராடக்ட் என்ன பண்ணுறீங்க? நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய், நெய், பன்னீர், பால்கோவா இது எல்லாமே பண்ணுறோங்க. உங்களுக்கு தெரியும் ஊத்துக்குளினாவே வெண்ணெய்க்கு ஃபேமஸான ஏரியான்னு தெரியும். அந்த ஊத்துக்குளியில் வெண்ணெய் வந்து ப்ராப்பர் பேக்கிங்கோட, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாக்ஸ் பேக்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைனில் ஷிப்பிங் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ஹோல்சேலில் வந்து வாங்க வைக்கிறவங்களுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஜார் பேக்கிங் பண்ணுறோம். ஒரு ஜார் வந்து 1/4 கிலோ ஜார். இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெண்ணெய் பேக்கிங்க நம்ம பிராண்ட்லேயே வருது. 1/4 கிலோ. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. இது வந்து 1/2 கிலோ, இது 1 கிலோ, இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால்கோவா வந்து 100 கிராம் 1/4 கிலோ பேக் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய்யை பொறுத்தளவு 50 மில்லி, 100 மில்லி, 200 மில்லி, 1/2 லிட்டருக்கு 1 லிட்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து கன்வீனியன்ட்டான ப்ரைஸ் கிடச்சிரும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, பேக்கரியில் இருக்காங்க, இல்லை ஸ்வீட் மேனுஃபேக்சர் இருக்கார், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வாங்கும்போது மற்ற பிராண்டை வந்து அவங்க வாங்குறத காட்டிலும் நம்ம வந்து கன்வீனியன்ட்டான ப்ரைஸ்க்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர்ஸ் நம்மகிட்ட எடுத்து வைக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கன்வீனியன்ட்டான நல்ல மார்ஜின் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை சார், எனக்கு வந்து வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான் வேணும், எனக்கு வந்து நான் சொந்த யூஸ்க்கு மட்டும் வாங்கிக்கிறேன், நான் விற்கவெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு எங்களோட வெப்சைட் வந்து butterman.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு வந்துடும். சூப்பர் சார். சார், இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க ஊத்துக்குளியாலே நெய்க்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆமாங்க. நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டுருந்தே வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு இதாக பண்ணிவிட்டு தான் சொன்னீங்க. எனக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னு. எஸ் சார், யூனிக்னஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஊத்துக்குளினாவே அது ஏன் வெண்ணெய்க்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த ஏரியா வந்து ட்ரையான ஏரியா, அதாவது வந்து பச்சை பசையில் இருக்கிற ஏரியா கிடையாது. இங்கே வந்து அதிகமான வந்து ஒரு மழை பெய்கிறது, அதிகமான வாய்க்கால் போகிறது, இந்த மாதிரி ஆறு இருக்கிறது ஆனால் ஏரியா கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வரத்தட்டு தான் தீவனமாக கொடுப்போம். அதாவது மாடு, எருமை மாடுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வரத்தட்டு நாங்கள் வந்து தீவனமாக கொடுப்போம். ட்ரை ஃபுட்டு கிடைக்கிறனால அந்த மில்க் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் மெத்தேட் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது பாலை வந்து க்ரீம் செப்பரேட்டில் அரைச்சி அதை வந்து, அதாவது ராப்பால், அதாவது பேஸ்டரைஸ்டு பண்ணாத பாலை பதப்படுத்து அப்படியே அரைச்சி அந்த க்ரீம் எடுத்து அந்த க்ரீமை 2 to 3 days ஹோல்டு பண்ணி அதுலேருந்து பட்டர் கன்வெர்ட் பண்ணி அந்த பட்டரை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் பட்டரில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேருந்து வர்ற நெய் வந்து கமன்னு வாசம் அடிக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வந்தோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் தெரிஞ்சிடும். இப்போவே வாசம் அடிக்கும். அந்த ஃபீலிங்க்கு வந்து என்ன ஒரே காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பண்ணுற ப்ராசஸிங் மெத்தட் தான். இதுக்கு அடுத்தது ஃபைனல் மெத்தடாக அந்த வெண்ணெய் காய்ச்சும் போதும் கூட நாங்கள் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணி தான் காய்ச்சுவோம். ஓ சூப்பர். ஸோ இதுதான் அந்த பாரம்பரிய மெத்தட்லேயே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு காரணத்தினால தான் எங்களுடைய அந்த பிராண்டு டெவலப் ஆனதுக்கு காரணம். ஆரம்பத்தில் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. 10 வருஷம் முன்னாடி 1 லிட்டர் 2 லிட்டர் ஆன்லைனில் விற்க ஆரம்பித்த நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 டன் அளவுக்கு நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு
காரணமே இந்த குவாலிட்டி தான். சூப்பர் சார், சூப்பர். சரி, இப்போ வந்து ஒரு யூனிக் சூப்பரான பாயிண்ட் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. இது மட்டும் தான் இருக்கா சார், வேறு ஏதாவது யூனிக் பாயிண்ட் இருக்கா உங்ககிட்ட? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட், அதாவது சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து நாங்கள் நிறைய யூனிக் பாயிண்ட் வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோல்சேலர் கேட்குறாரு, ஒரு ஹோட்டல்காரர் கேட்குறாரு, இல்லை ஸ்வீட் தயாரிக்கிற கேட்குறாரு, இல்லை வந்து அவர் எடுத்து வைக்கிறவர் கேட்குறாருன்னா இன்றைக்கி ஆர்டர் போட்டால் நாளைக்கு காலை டெலிவரி கொடுத்துருவோம். இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் தயாரிக்கிற ஒரு நெய் கம்பெனி வந்து இங்கே வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கடைக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த கஸ்டமர் கன்சியூம் பண்ணுறதுக்கு அபவுட் 1 monthலேருந்து 4 months வரைக்கும் கூட டைம் ஆகிடுது. கண்டிப்பாக. ஸோ என்னென்னா இது வந்து நிறைய சிஎன்எஃப் ஏஜென்ட்டு அண்டு டீலர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு நிறைய பேர்த்த தாண்டி அது சர்வீஸ் அண்ட் சப்ளை எல்லாம் தாண்டி வரும்போது டைம் ஆகிடுது. இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தயாரிக்கிற நெய்யை நாளைக்கு நாங்கள் பேக் பண்ணுறோம், அடுத்த நாள் ஷிப்பிங் ஆகி அடுத்த நாள் அவங்களுக்கு போயிடுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அபவுட் ஒரு 1 weekலேயே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. சூப்பர். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரெஷ் நெய் கிடச்சிருது. இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட, அதாவது ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வாங்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருது. அதாவது நெய் கிடச்சினா 2ஆம் நாள் 3ஆவது நாள் அவங்க யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து 100% வந்து குவாலிட்டியான கீ கிடைக்கிறதுனால அவங்க வந்து ரெகுலராக அவங்க எங்ககிட்ட வந்து கன்வீனியண்டாக வாங்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். அதாவது ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற நெய் வந்து ஆன் டைமுக்கு அவங்க கைக்கு, ஸோ வந்து நீங்கள் அதுலேருந்து டிலேவும் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாங்க. இந்த நெய்க்கு வந்து எக்ஸ்பிரி அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை, நெய் எப்பவுமே வந்து 9 months எக்ஸ்பைரிங்க, அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பர். கன்சியூம் பண்ணுறதுக்கும் பிரச்சனை. ஆமாங்க. ஓகே சார். இப்போ வந்து உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு? எஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு காய் மெசேஜ் அனுப்பினாவே நான் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிடுறேன். இல்லை என்கிட்ட கால் பண்ணி பேசினாலும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து ஒரு சாம்பிள் வேணும், நான் வந்து உங்கள் பொருளை சாம்பிள் பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து, அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சாம்பிள் வேணும்னா அவங்களோட பிஸ்னஸ் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டை வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாவே போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் போயிடும். எங்களோட குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை சார் நான் இனிமேல் தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வந்து இனிமேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு நான் வந்து நீங்கள் எங்கிட்ட கால் பண்ணாவோ என்கிட்ட ஒரு காய் மெசேஜ் போட்டாவோ நம்ம பேசிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்போ பண்ண போகிறாங்க, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். இதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம், ஒரு புதுசாக நான் வந்து ஒரு ஜாப்பில் இல்லை சார், நான் இப்போ வந்து ஜாப்பு இருக்கேன், இல்லை இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு படித்து முடிச்சுட்டு இருக்கேன் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கவங்களுக்கு 10 ரூபா பாக்கெட் கூட எடுத்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த 10 ரூபா பாக்கெட் வந்து ஒரு சரம், அதாவது ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா, ஒரு சரத்தில் பார்த்தீங்கன்னா 20 பாக்கெட் இருக்கும். இந்த ஒரு பாக்கெட் வந்து இந்த ஒரு சரத்தை விற்றாவே உங்களுக்கு வந்து மினிமம் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கிடைக்கும் ப்ராஃபிட். ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கு வந்து 500 பீஸ் இருக்கும். சூப்பர். ஸோ இதில் பாக்ஸுக்கு விற்கிறது மூலிமா உங்களால் வந்து குறைந்தபட்சம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1000 வரைக்கும் கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து வேறு இதை வாங்குறதுக்கு வெறும் 3250 ரூபா இருந்தால் போதும். 3250 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணி இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து விற்றுட்டே இருந்தீங்கன்னா மாதம் வந்து மினிமம் 50,000லேருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இதை வந்து டவுட் நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து எடுத்தோன்னா கொண்டு போயிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற 4 கடையில் போய் கேட்குறாங்க. வீடியோ பார்த்தோன்னா நேராக கடைக்கு போகிறாங்க, சார் நான் வந்து ஊத்துக்குழி நெய் எடுத்துக்கிறேன் கொண்டு வரட்டுமானுங்க. அதாவது நீங்கள் வந்து நீச்சல் பழகணும்னா நீச்சல் குதிச்சாதான் நீச்சல் பழக முடியும். கண்டிப்பாக. வெளியே இருந்துட்டு நீச்சல் பழக முடியாது. அதே மாதிரி தான் இந்த வியாபாரத்தை நீங்கள் தொடங்கணும்னா ஃபஸ்ட்டு பொருளை வாங்கி பொருளை கொண்டு போய் அனாச்சிக்கிட்டு கொடுத்து எதாவது கொண்டு வரணும்னா கூட அதுலேயே 4 கடையில் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கடையில் தான் வாங்கி ஏதோ. ஆமாம். இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, எடுத்தோன்னா போனோன்னா நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி முடியாது. அப்படி ஆர்வமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து அந்த ஆர்வத்தோடு நிறுத்திங்க, தப்பு இல்லை. உண்மையாலுமே நான் உழைச்சி நான் ஜெயிச்சிருவேன் சார், நான் வந்து வெற்றி வர்ற வரைக்கும் நான் கடுமையாக உழைக்கிறது தயாருங்கிறவங்க மட்டும் உள்ளே வாங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட். ஏன்னா எடுத்தோடனே 4 கடையில் கேட்டு ஆமாம் சொன்னாலே வெக்ஸ் ஆகி விட்டுருவாங்க. ஆமாங்க. ஸோ நம்மளுமே வந்து நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸில் வந்து மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருக்கோம். ஆமாங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் எந்த வகையில் சப்போர்ட் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து பெரிய லெவலில் இப்போ இல்லைன்னா கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு எஃப்எம்மில் வந்து நாங்கள் விளம்பரம் கொடுத்துருந்தோம். அது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தோம். நல்லா தான் போச்சு, நல்ல ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய எஃப்எம்மில் விளம்பரம் கொடுக்கலாங்கிற பிளான் இருக்குது. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா
நாங்கள் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமர் கிரியேட் ஆகிறதுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஈவன் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த 10 ரூபா பாக்கெட்டை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு போதும், அதுக்கு அடுத்து வேறு எந்த கம்பெனியையும் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, நான் சாம்பிள் வாங்கி ட்ரை பண்ணி எல்லாமே எனக்கு ஓகே. நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ 5000 கட்டுறப்ப இது ஷிப்பிங்க்கு தனியாக நான் இது அமௌண்ட் கொடுக்கணுமா? ஆக்சுவலாக சார், இந்த ஷிப்பிங் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஒரு கொரியர் பார்ட்னர் கூட டைப் வச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் எப்போ பணம் கட்டினீங்கனாலும் அன்றைக்கே வந்து நாங்கள் அந்த பொருளை வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். அடுத்த அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னேன். இது வந்து டோட்டல் ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன்னா ஷிப்பிங் வந்து தனியாக சார்ஜ் பண்ணும்போது அது நிறைய சஃபர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஷிப்பிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு ஜிஎஸ்டி வேணுமான்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பொருளுக்கு நீங்கள் ஒரு பொருள் எடுத்து வியாபாரம் பண்ணுறீங்கன்னா 40 lakh அண்ட் எபோவ் டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா தான் ஜிஎஸ்டி தேவைப்படுது. பட் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி பில் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த பில்லை வச்சு நீங்கள் வியாபாரம் தாராளமாக பண்ணலாம். அடுத்த கேள்வி அப்படின்னா, எஃப்எஸ்எஸ்ஐ வேணுமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. எஃப்எஸ்ஐ பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நீங்கள் ரீட்டைல் ஒரு இடத்துல வச்சு பண்ணுறீங்கன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் ஈவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க கூட எடுத்துக்கலாம். நீங்கள் லோக்கல் இருக்கிற எஃப்எஸ்ஐ ஆஃபீஸர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வெரி சிம்பிளாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு ஒரு குடோன் வேணுமா, இந்த பொருளை வந்து வச்சு வாங்கி வச்சு விற்கிறதுக்கு ஒரு குடோன் மாதிரி ஏதாவது தேவைப்படுமான்னு சொல்லி கேட்பாங்க. அது கண்டிப்பாக தேவையே இல்லை. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 1 லிட்டரில் 10 பாக்ஸு, 1/2 லிட்டரில் ஒரு 20 பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் குடோன் வச்சு வியாபாரம் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே வேண்டியதில்லை. நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் 3250 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ சூப்பர் சார், சூப்பர். ஸோ ஒரு 3250 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த 10 ரூபா நெய் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கூட நம்ம ஆமாங்க அங்கிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிப்படியாக அவங்க என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து எங்கள்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். அதை நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் அதுதான் வந்துடுது. அதனால் ஒரு கன்வீனியண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சார் இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ எல்லாருமே அவங்க ப்ராடக்ட்டை வந்து நல்ல விதமாக தான் கண்டிப்பாக. இப்போ வந்து நானும் வீடியோ போட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. நீங்கள் எதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி சார், சூப்பர். நீங்கள் அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து க்ரீம்லேருந்து வெண்ணெய் பண்ணி வெண்ணெயிலேருந்து நெய் பண்ணுறோம், ரைட்டுங்களா? இதை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்காக திங்கள் முதல் சனிக்கிழமை வரை கவர்மெண்ட் லீவ் இல்லாத நாளைக்கு, சப்போஸ் கவர்மெண்ட் லீவ் இருந்தால் நாங்களும் லீவ் தான், காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஃபேக்ட்ரி திறக்கிறோம், ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் இந்த காலையிலேயே வந்துட்டிங்கன்னா எங்கள் கூடயே நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஃபேக்ட்ரிக்குள்ளே நாங்கள் யாரை வேணாலும் அலோவ் பண்ணுறோம். நான் இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, நாங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, காப்பி அடிச்சிடுவாங்க அப்படின்லாம் நாங்கள் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. காப்பி அடிக்கிறதுக்கு யார் வேணாலும் உள்ளே வரலாம். ஒரே விஷயம், சொல்லாமல் வரலாம். நீங்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. யார் வேணாலும் வாங்க. காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ப்ராசஸை வந்து 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி வெண்ணெய் பண்ணுறோம், எப்படி நெய் பண்ணுறோம், அந்த நெய் எப்படி உருக்குறோம், கடைசி வரைக்கும் எங்கள் கூட இருந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சு. ஸோ இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்க? ஆமாம் சார், யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. உள்ளே வரும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே கேப் கொடுத்து, நாங்கள் க்ளவுஸ் கொடுத்து, அவங்களையும் வந்து அதே மாதிரி பார்த்து தாராளமாக பார்த்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நம்மனா ஓகே. சூப்பர் சார், ஓகே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது. ஃபுட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருள், அதை ப்ராசஸ் பண்ணி வந்து ஒரு மெட்டீரியலாக மாற்றி கொடுக்குறீங்க. ஸோ இதில் நிறைய பேர் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக வந்து நான் அதான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதே மாதிரி நான் எனக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு புரியலாம், இன்றைக்கி வந்து பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஆனால் பட் வர வெளியே இருக்கிற கஸ்டமருக்கு தெரியாது. ஒரு கஸ்டமர் கன்னியாகுமரியில் இருக்கார், ஒருத்தர் சென்னையில் இருக்கார், ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்கார், அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நான் சொல்கிறது எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லலை. யாராவது டவுட் இருக்குது, நான் வந்து பார்த்துட்டு தான் சார் வாங்குவாங்கிறவங்க தாராளமாக எப்போ வேணாலும் வரலாம். ஆமாம் சார். சூப்பர் சார், ஓகே. ஸோ இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க சார்? சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கம் போயிட்டுருக்கேன். அபவுட் இப்போ மகாராஷ்டிரா கூட போயிட்டுருக்கு. மகாராஷ்டிரா ஒரு பெரிய செயின் ஸ்டோர் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டெல்லி எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறோம். பின்கோடு வைஸாக ஒவ்வொரு பின்கோடுக்கும் ஒருத்தர் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஹோல்சேலர்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது, ஸ்வீட்டு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ஹோல்சேலில் யாரெல்லாம் வெண்ணெய் நெய் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறதுக்காக பண்ணுறோம். என்னென்னா அவங்க வந்து எங்ககிட்ட வாங்கும்போது கண்டிப்பாக 100% வந்து விலை கம்மியாக தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க வாங்குற ரேட்டை விட அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான குவாலிட்டி, 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனான குவாலிட்டி பெஸ்ட்டான ரேட்டுக்கு போயிடும். இது எந்த விதமான சந்தேகம் இல்லை.